அப்போ இவர் வச்ச குற்றச்சாட்டுக்கும் அங்கே போய் நடத்த ஆய்வுக்கும் எடுத்த சோதனைகளையும் பார்க்குறப்ப இவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஏறக்குறைய உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கோர்ட்டில் கூட வந்து இது அவங்களே தீர்ப்பு சொல்கிறதா இருக்குது, சர்ச்சையான இதை முறையில் இருக்க அந்த இதுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மடாதிபதிக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி சொல்கிறது, அதுக்கு எதிராக வீடியோ போட்டால் கூட டெலீட் பண்ணுற சொல்லி அந்த கர்நாடகா பெரிய அளவில் வந்து அங்கே வீடியோ போட்டு அவங்க டெலீட் பண்ண சொன்னது. மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் வந்து அங்கே நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, அங்கே நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. காங்கிரஸ் இப்போ அது கொஞ்ச நாள் வந்து பாஜக இருந்துச்சு. தமிழ்நாடு நிலைமைகள் தாங்க. அங்கே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மடாதிபதிகளை கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓட்டு கேட்க முடியாது, அவங்க பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள வச்சு ஒரு குறிப்பிட்ட மடாதிபதிகள்கிட்ட போய் தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து சாமியார்களுடைய கை ஓங்கி தான் இருக்கு. ஜெயின் கம்யூனிட்டி பின்புலமாக இருக்குதுன்ற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனால் ஒரு இந்து கோயில்னு சொல்கிறாங்க. இந்து கோயில் மஞ்சுநாதர் கோயில் ப்ளஸ் ஜெயின் கம்யூனிட்டி தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஜெயின் கம்யூனிட்டினா அது எங்கே வரைக்கும் போகுங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவில் இன்றைக்கி யார் உச்சபட்ச பதவிகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி அதில் லென்த்தியாக போகும். ஆனால் இப்போ விசாரணைங்கிறது இப்போ தோண்டி எடுத்துட்டாங்க. தோண்டி எடுத்த பிறகு அதை வந்து ஃபாரன்சிக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சு தான் இது உண்மை எந்த வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது, அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு அதை ரிசர்ச் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போயுமே நமக்குலாம் என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த கேஸ் ஈஸியாக ஊற்றி முடிவாங்க.